ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி ஃபேமிலி ஸ்டோரி பற்றி பேச போகிறோம். ஒரு ஊரில் அப்பா, அம்மா, பையன், பொண்ணு 4 பேர் ஒரு ஃபேமிலியில். அம்மா ஒரு டீச்சர், அப்பா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. பையன் 9th படிக்கிறான், பொண்ணு 5th படிக்கிறான். எப்போவுமே அவங்களோட ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்கும்னா, மார்னிங் 4 பேருமே 5 மணிக்கு எழுந்து அவங்க டீ காஃபி தேவையானதை எடுத்துகிட்டு உக்காந்துட்டு சாப்பிட்டுட்டே டீ குடிச்சிட்டே பால் குடிச்சிட்டே அவங்களோட சின்ன சின்ன விஷயங்கள் பேசிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு அவங்களோட டைம் மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் மதர் குக்கிங் செக்ஷன் போயிடுறாங்க. ஃபாதர் அவர் வாஷிங் மிஷினில் துணி போட்டு காய வைக்கிறதுக்காக போகிறாரு. தென் பசங்க பொண்ணு பையன் 2 பேருமே அம்மா கிட்டே போய் அம்மா உங்களுக்கு உதவி வேணுமான்னு கேட்குறாங்க. அப்பா கிட்டே போய் உதவி வேணுமான்னு கேட்குறாங்க. 2 பேருமே ஸ்ப்ளிட்டப் ஆகி பொண்ணு அப்பா கூடயும் பையன் அம்மா கூடயும் ஸ்ப்ளிட்டப் ஆகி 2 பேரும் அவங்கவுங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டாங்க. பொண்ணு வாஷிங் மிஷினில் இருக்க துணியில் அப்பா போட்டதை எடுத்து காய வைக்க போயிட்டான். பையன் அம்மாவுக்கு தோசை ஊற்றுறதும், அம்மா சாம்பார் வைக்கும் போது சாமான் கழுவுறதும், அந்த இடம் க்ளீன் பண்ணுறதும் அது எல்லாமே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதரும் டாட்டரும் வீடு எல்லாத்தையும் மாப் போட்டு க்ளீன் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமில் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ரெடியாகி ஹாலுக்கு வந்துட்டு பையன் அம்மா கூடயும் பொண்ணு அப்பா கூடயும் கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போய் ட்ராப் ஆகிட்டு அவங்கவுங்க ஒர்க்கை பண்ண போகிறாங்க. அப்போது அந்த பையனோட ஸ்கூலில் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டுக்கு பிளட் வருது. என்ன ஆச்சுமா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி ஒரு மாதிரி நிற்கிறான் அந்த பொண்ணு. அப்போது அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. அம்மாவும் இப்படி தானே மாதம் உட்காருவாங்க. அப்போது நம்ம அம்மா ஒரு தடவை நம்ம சொல்லியிருக்காங்கல்ல, இது பீரியட்ஸ் பெயின் பொண்ணுங்களுக்கு வரும், மாதம் வரும், ஓ அதுதான் போல இவளுக்கு அப்படின்னு அவன் யோசிச்சு இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கேன்டீனில் போய் மாஸ்டர் உங்ககிட்ட பேட் வச்சுருக்கீங்களா, நீங்கள் ஸ்டேஷ்னரியில் இருக்கா அப்படி பாருங்கள், வச்சுருக்கீங்களா கேர்ள்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டான். அப்போ ஆமாம் தனியாக வச்சுருக்கோம்ப்பா, உனக்கு வேணுமா, உங்கள் சிஸ்டருக்கு யாருக்காச்சும் வேணுமான்னு கேட்குறாரு அவர். அப்படி கேட்கும்போது அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரியாக அவர் கேட்குறாரு. இல்லை மாஸ்டர், என்னோடய ஃப்ரெண்டுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு, அவள் ப்ளீட் ஆகிடுச்சு, இதெல்லாம் ஆம்பளை பையன் பார்க்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது நம்ம உதவி பண்ணணும், அதுதான் நல்ல பழக்கம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேட் வாங்கிட்டு போய் அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு சூடாக ஹாட் வாட்டரை எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு பையன் கொடுக்குறான். இது பார்த்து டீச்சரு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு ஏன்பா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டான். உங்கள் பேரண்ட்ஸ் தெரிஞ்சால் திட்ட மாட்டாங்களா அப்படின்ட்டு. இல்லை, எங்கள் பேரண்ட்ஸ் தான் எனக்கு சொல்லியிருக்காங்க, இது போல் கேர்ள்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, 5 days ப்ராப்ளம் இருக்குது, அதனால் அவங்கள அப்போ இன்னும் கேரிங்காக பார்த்துக்கணும் அப்படின்னு எங்கள் மதர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். அது கேட்கும்போது டீச்சர் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் இது சமுதாயத்தில் எல்லா பசங்களுக்குமே தெரியணும். ஏன்னா ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டா அந்த டைமில் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியணும். அதை மதர் இருக்கட்டும், அவங்க ஒவ்வொரு மதரும் பசங்களுக்கு சொல்லணும்னு டீச்சர் நினைக்கிறாங்க மனசில். சொல்லிட்டோன்னே சரிப்பா நீ போய் படி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இதை போய் அவங்க அம்மா கிட்டே போய் ஷேர் பண்ணிட்டான். ஈவினிங் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபேமிலியாக கேதரிங்காக உட்காந்து காஃபி டீ பால் குடிச்சிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா தோளில் தட்டி கொடுத்துட்டு குட் பாய், திஸ் இஸ் அ
வெரி குட் ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்க சிஸ்டரும் பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறான். இதுதான் இன்றைக்கி குட்டி ஸ்டோரியாக சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிங்க எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். பை பாய்.